ஒரு ஊரில் முனிவரும் சீடரும் இருக்காங்க. முனிவர் வந்து சீடருக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக டெஸ்ட் வைக்கிறாரு. அது என்ன டெஸ்ட்னா, முனிவர் வந்து சீடர்கிட்ட சொல்கிறாங்க, நீ காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு அழகான பூவை பறிச்சிட்டு வரணும், இவ்வளோதான் டெஸ்ட்டு. ஆனால் அதில் ஒரு கண்டிஷனும் வைக்கிறாரு. அது என்ன கண்டிஷன்னா, ஒன்ஸ் அவங்க போயிட்டா ரிவர்ஸ் வரக்கூடாது, திரும்பியும் பார்க்கக்கூடாது. சீடர் என்ன நினச்சாங்கன்னா, இதுதானே ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. போயிட்டு அழகான பூவையும் பார்க்குறாரு. ஆனால் அதை பறிக்கவே இல்லை. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இங்கே இப்போது ஸ்டார்டிங்கில் அழகான பூ இருக்கே, அப்போ இன்னும் உள்ளே போனால் இன்னும் நிறைய அழகான பூலாம் இருக்குமேன்னு யோசிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இன்னமும் அழகான பூ நிறையா அங்கே அது இருக்க தான் செய்யுது. ஒரு கட்டத்தில் எஜ்ஜுக்கே போயிடுறாரு, காட்டோட எஜ்ஜுக்கே போயிடுறாரு. ஆனால் அங்கே போய் வந்துட்டு பூ எதுவுமே இல்லை. அவர் ஏமாந்து போய் தான் நிற்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா நம்ம இன்றைக்கே பண்ணிடணும், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு மறுநாள் பண்ணலான்னு யோசிச்சா சீடனோட நிலைமை தான் நமக்கும். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய்.